பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 5 பேர் கொண்ட குழு முன்பாகவே அமைச்சிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னு. பொதுவாக தேர்தல் தேதி அப்படிலாம் வந்த பிறகு தான் அறிவிப்பாங்க. இது அமைச்சிருக்கிறாங்க. ப. சிதம்பரம் சொன்ன ஒன்று அரசல் புரசலான வதந்திகளுக்கு இது முடிவு கட்டும் அப்படின்னா என்ன வதந்தி, அதை யார் ஏற்படுத்தினா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசல் புரசலான வதந்தி அப்படின்றதோட வெளிப்படையாகவே காங்கிரஸ்காரர்கள் சிலர் பேசிய விஷயங்கள் ஆக்சுவலாக, அதாவது ஒரு தேர்தல் வரும்போது கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகள் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதில் முன்ன பின்ன இடங்கள் அல்லது தொகுதிகள்லாம் பிரச்சனைகள் வரும், அப்புறம் பேசி தீர்த்துப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இப்போ என்னென்னா, திமுக என்று இருந்த பைபோலார் பாலிட்டிக்ஸில் இந்த விஜய் வந்த உடனே விஜய்க்கு ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, அது ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது, சார் சொல்கிற மாதிரி அன்டெஸ்டடாக இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த சில கட்சிகளுக்கெல்லாம் என்னென்னா அது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஆப்ஷனை இருக்குது, எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக காங்கிரஸில் சில அதிருப்தியாளர்கள், அவங்க அதிருப்தியாளர்கள் பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திமுக மேலே ஏதோ ஒரு வருத்தம், அவங்களுக்கு திமுகவோட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு வராங்க, ஆனால் அவங்களுக்கு சில வருத்தங்கள்லாம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் பல வருத்தங்கள் இருக்கலாம். அது அந்த வருத்தங்கள் உண்மையும் கூட. உதாரணம், ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதிகாரிகிட்ட வேலை நடக்காது, பல விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. ஒரு ரெக்கமெண்டேஷன் போவார், நடக்காது, மந்திரிகள் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம திமுகவோட கூட்டணி சேர்ந்து நம்மளும் சேர்ந்து தான் ஜெயிக்கிறது அந்த கூட்டணி. ஸோ நமக்கு திமுக தலைமை தாங்கி அது அமைச்சரவை வச்சுட்டு அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. பட் அந்த ஆட்சிக்கு மேலே இருக்கிற நல்லது கெட்டது போன்ற விஷயங்களோட பாதிப்பு நமக்கும் வருது. ஆனால் நமக்கு எந்த காரியங்களும் நடக்க மாட்டேங்குது. திமுக ஒரு பெரிய மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். முந்தைய ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் KS அழகிரி ஒரு பெரிய அறிக்கை விட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து தேர்தலும் போது ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு அறிக்கையை விட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட முறையில் கூட அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது துரைமுருகன் போன்றவர்கள் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க திடீர்னு, அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில போது. அதனால் அந்த மாதிரி பாதிப்புகள், இந்த மாதிரி வேலை நடக்காத விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் திமுக பிடிக்காத விஷயங்கள், அவங்களாம் அந்த விஜய் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தில் பங்களிப்புன்னு அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு சில பேர் திமுக கூட்டணியிலே சில பேர் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. அதே வியாதி காங்கிரஸுக்கும் தொத்திக்கிச்சு ஆக்சுவலாக. திருச்சி வேலுச்சாமி அல்லது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி உருப்படி மேலேயே போயிட்டாங்க. எங்களுக்கு விஜய் ஒன்றும் புதியவர் அல்ல, அவர் ரொம்ப ராகுலுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 தடவையும் திமுக ஆதரவு தான் வின் பண்ணாங்கன்றதை மறந்துட்டு திடீர்னு விஜய் எங்களுக்கு ஒன்றும் புதியவர் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அது மாதிரி மாணிக் தாக்கூரும் பேச ஆரம்பிச்சிட்டார். அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள் கேட்போம். இப்போ அந்த குழு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு தலைவராக மேலிட பார்வையாளர் 117 இடங்கள் வரையும் கேட்போன்ட்டார். இன்னும் அது திமுக காரங்கள்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. இது என்ன போற போக்கே சரியில்லை. அவர் இந்த குழுவில் இதெல்லாம் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, இதெல்லாம் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே எல்லாம் வாய் மூடி கப்சிப் ஆயிட்டாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு திமுக மேலிடம் சும்மா இல்லாத இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இந்த இனிமேலும் ஏன்னா அதிமுக தரப்புலேருந்தும் பாஜக தரப்புலேருந்தும் இந்த வதந்திகளை கிளப்பி விட்டுனே இருந்தாங்க. காங்கிரஸ் அங்கேருந்து பிரிஞ்சு வருது, விஜய்கிட்ட போகிறது, திமுக கூட்டணியை அது ஒரு ஷேக் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க. அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன், அது எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பாஜக விட்டு அதிமுக பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக நம்ம சொன்னா கூட அது வேணும்னு தான் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துடும். ராகுலோட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கிட்ட ராகுல் பேசிட்டாரு, 2 தடவை ஃபோனில் பேசிட்டாரு. இப்படிலாம் போய் இந்த ராகுலுக்கும் விஜய்க்கு ஒரு நெருக்கம் இருக்கு. KC வேணுகோபால் சொல்லிட்டாரு, அவர் கேரளாவில் வின் பண்ணணும்னா விஜய் இல்லாத முடியாது. இதெல்லாம் காங்கிரஸ்குள்ள இருந்தே தமிழ்நாட்டிலேயே விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு அன்டெஸ்டட் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருக்கு அதிகமாக இருக்கலாம், குறைவா இருக்கலாம். அப்புறம் கேரளாவில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் கேரளாவில் வின் பண்றதுக்கு விஜய் தேவைன்னு காங்கிரஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற ராஜேஷ்குமார் போன்றவர்களுக்கு என்னன்னா, கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டுகள் நம்ம கிடைக்கணும்னா விஜய் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு திங்க் பண்ண போயிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திமுகவோட ஹைகமாண்ட் அல்லது ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அமைதி காத்தாருன்னு தான் உண்மை ஆக்சுவலா. இவங்க பேசிட்டே இருந்தாங்க. அழகிரி பேசினாரு, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எல்லாருமே பேசினாங்க. வேற ஒரு அது பீகார் எலெக்ஷன்ல தோத்த உடனே திமுக இருக்கிற அந்த இப்போ ஐடி விங்கில் இருக்கிறாங்கல்ல, அவங்க நல்லா ட்ரோல் பண்ணி விட்டாங்க காங்கிரஸை. அந்த சமயத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஹைகமாண்ட சொல்லிட்டார், இந்த விஷயத்துக்கு உடனே முற்றுப்புள்ளி வைங்க, இனிமேலும் இந்த விஜய் கூட போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வேண்டாம், நம்ம கூட்டணி வைப்ரண்ட்டாக ஒற்றுமையாக சந்திக்கணும். ஏன்னா பீகாரில் வின் பண்ணத்தோட கையோட அடுத்த கட்டமாக இங்கே தமிழ்நாட்டிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி வதந்திகள் போச்சுன்னா அது நம்ம கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும்
அதனால் இனிமேல் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நாங்கள் இந்த கூட்டணியில தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்மிங்கை அல்லது ஒரு சிக்னல் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்களை ஆனால் உண்மை, அதாவது காங்கிரஸ்காரர்கள் சில வருத்தத்திலிருந்து உண்மை. இப்போ உதாரணமாக செல்வ பிறந்தகையே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போனார், ஏன் திறந்து விட்டீங்க, நான் தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அதிகாரிகள் கொஞ்சம் கூட மதிக்கல. இந்த மாதிரி வருத்தங்கள்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கு, ஆனாலுமே அளவுல இருக்கும் லோக்கல் லெவல்ல இருக்கும். ஆனா அதுக்காக கூட்டணியே முடிச்சுட்டு விஜய்கிட்ட போற அளவுக்கு அங்க ஒண்ணு இல்லை. ஏன்னா இதுல ஒரு கேள்வி இப்படி என்ன, அப்படி சில அதிருப்தியாளர்கள்லாம் இந்த செய்தி ரொம்ப நாளாவே கசிவிடப்பட்டு கொண்டே இருந்தது, கசிந்ததுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்ப அப்படி ஒரு குரல் இருந்ததுல, இப்ப கே எஸ் அழகிரி எல்லாம் திடீர்னு வந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க, நாங்க ஆட்சியில் பங்குன்றது எங்க இதுதான் திட்டம்லாம். இப்ப அவங்க இனி என்ன செய்வாங்க, இப்ப அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? என்ன இல்ல, எப்போதுமே வந்து ஹைகமாண்ட் முடிவு பண்றதானே, இனிமே அவங்க வந்து வாய முடியும் கம்முன்னு இருக்க வேண்டியதான். ஒண்ணு பிடிச்சா காங்கிரஸ்லயே அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதாவது தேவையில்லாம சுரேஷ் வந்து ஐவர் குழுவுல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன இன்னொருத்தர் 117 கேட்டவரும் குழுவுல தான் போட்டிருக்காங்க. அதுல பொடி வைக்கிறாங்களோ உள்ளுக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் பங்கு 117 சீட்டு அப்படிலாம் அழுத்தம், அது மாதிரிலாம் வந்து திமுக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் அதிமுகட்டே யாரும் கேட்க மாட்டாங்க. அதிமுக பாஜக சொல்லிட்டு இருக்க தவிர பேச்சுவார்த்தைகள் போது கேட்பாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அதிக இடங்கள் கேட்கறதோ தொகுதிகள் கேட்கறதோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சார். அது தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வளர்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக கேட்டால் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து 2016 41 சீட் கொடுத்தாங்க, நீங்க 8 சீட் தான் வின் பண்ணீங்க, 6.5% ஓட்டு வாங்கினீங்க. அடுத்தது 25 சீட் கொடுத்தாங்க, 18 சீட் வின் பண்ணீங்க. 2011 63 சீட் கொடுத்து எவ்வளவு வின் பண்ணீங்க? 7-6 தான் வின் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிகமான சீட் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா, அந்த தகுதியை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களான்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வளரலன்னு சொல்றீங்களா? இல்ல, கண்டிப்பா வளரல சார். ஆனா காங்கிரஸ் இருக்கிறது வந்து பெர்செப்ஷன் ரேஞ்சில், பார்வை ரேஞ்சில் பார்க்கும்போது, ஆப்டிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு காங்கிரஸ் ஒரு அணியில் இருக்குன்னா மைனாரிட்டி ஓட்டுகளை அது கொண்டு சேர்க்கிற சக்தி அந்த அணிக்கு இருக்கு. அது வந்து மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப அந்த புள்ளியை வச்சு அந்த புள்ளி ஒரு முக்கியமான அதை வச்சு பார்கெயின் நடத்துறதுல என்ன தவறு? பார்கெயின் நடத்துவாங்க, எங்களுக்கு கொடுங்க 50 சீட். ஆனா அது மட்டுமே போராது பார்கெயின் நடத்துறதுக்கு. உண்மையிலேயே நீங்க செல்வாக்கோட இருக்கணும்ல. காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து மைனாரிட்டிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால விஜயை கூட நம்ப மாட்டாங்க, காங்கிரஸ் இருக்கிற இடத்த நம்புவாங்க. ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும், இது மட்டுமே ஒரு காரணமா இருக்க முடியாது.